சகோதரிகளே, இங்கு கூடியிருக்கும் அனைத்து அருட்தந்தையர்களையும் அருட்சகோதரிகளையும் மேலும் பங்கு மக்கள் ஆகிய உங்களையும் புனித அந்தோணியார் மறைக்கல்வி மன்றம் சார்பாக விவிலிய கண்காட்சி 2024 எங்கள் மறைக்கல்வி குழந்தைகள் மற்றும் ஆசிரியர்கள் சார்பாகவும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த விவிலிய கண்காட்சியானது உடன்படிக்கையின் மக்களாக வாழ என்று தலைப்பையொட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த விவிலிய கண்காட்சியின் துவக்க நிகழ்வாக இப்பொழுது பீடத்திலிருந்து பவனியானது நடைபெற இருக்கிறது. இந்த பவனியில் பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கையான 10 கட்டளைகளை தாங்கிய மோசேயும், புதிய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பேழையாக இருக்கின்ற அன்னை மரியாவும் மற்றும் தந்தையாம் கடவுள் நமக்கு கொடுத்த அழியாத புதிய உடன்படிக்கையான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இப்பவனியில் வருகை தருவார்கள். அவர்கள் நம்மை உடன்படிக்கையின் மக்களாக வாழ அழைக்கின்ற வாயிலுக்கு அழைத்து செல்வார்கள். அவர்களோடு பயணிப்போம், வாருங்கள். இறைவா, இந்த விவிலிய கண்காட்சியை நிரட்சித்து புனிதப்படுத்தும் தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உம் பிள்ளைகளுடைய உழைப்பை நீர் ஆசீர்வதித்து இந்த விவிலியத்தை இன்னும் அதிகமாக நேசிக்கவும், அந்த விவிலியத்தின்படி எங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளவும் எங்களுக்கு இது உதவ அருள் புரிவீராக. இதில் உழைத்த ஒவ்வொரு குழந்தையையும் உமது வல்லமையினால் உயர்த்துவீராக. என் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசை எல்லாரும் வரிசையா வரலாம். கடவுள் மண்ணுலகையும் விண்ணுலகையும் படைத்த போது மண்ணுலகில் உருவற்ற வெறுமையாக இருந்தது. எங்கும் இருள் சூழ்ந்து நீர் திரள்களுக்கு மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது. அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார். ஒளி தோன்றியது. ஒளி மற்றும் இருளை பிரித்து ஒளிக்கு பகல் எனவும் இருளுக்கு இரவு எனவும் பெயரிட்டார். இத்துடன் முதல் நாள் முடிந்தது. கடவுள் நீர் திரள்களுக்கு இடையில் வானம் தோன்றுக என்றார். அவ்வானத்திற்கு விண்ணுலகம் என்று பெயரிட்டார். இத்துடன் இரண்டாம் நாள் முடிந்தது. கடவுள் விண்ணுலகுக்கு கீழ் உள்ள நீரெல்லாம் ஓரிடத்தில் ஒன்று சேர உலர்ந்த தரை தோன்றட்டும் என்றார். அவ்வாறே ஆனது. அதற்கு நிலம் என்றும் ஒன்று திரண்ட நீருக்கு கடல் என்றும் பெயரிட்டார். இத்துடன் மூன்றாம் நாள் முடிந்தது. கடவுள் பகலையும் இருளையும் இரண்டாக பிரித்து ஒளிப்பிழம்பு தோன்றுக என்றார். பகலுக்கு பெரிய ஒளிப்பிழம்பும் இருளுக்கு சிறிய ஒளிப்பிழம்பும் தோன்றியது. அவற்றையோடு விண்மீன்களையும் உருவாக்கி இவற்றையெல்லாம் நல்லது என கண்டார். கடவுள் திரளான உயிரினங்களை படைத்தார். பாம்புகளையும் பறவைகளையும் திரள் திரளாக நீரில் நீந்தி வாழக்கூடிய உயிரினங்களை படைத்து அவர்களுக்கு ஆசை வழங்கி பலுக பெருக செய்தார். இத்துடன் ஐந்தாம் நாள் முடிந்தது. கடவுள் தம் உருவிலேயே மானிடரை படைத்தார். தம் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். அவர்களுக்கு ஆசை வழங்கி கூறியது, பலுகி பெருகி மண்ணுலகத்தை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள் என்றார். கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நீரில் நீந்தி செல்லும் உயிரினங்களை நீங்கள் ஆளுங்கள் என்றார். கடவுள் தம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். இவற்றையெல்லாம் நல்லது என கண்டார். கடவுள் படைப்புகளோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார். ஏழாம் நாள் ஓய்ந்திருந்தார். சூப்பர்.
மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமையை ஆண்டவர் கண்டார். அவர்களை படைத்ததற்காக அவரது உள்ளம் துயரம் அடைந்தது. நான் படைத்த மனிதரை அழித்தொழிப்பேன் என்றார். நோவாவிற்கு மற்றும் ஆண்டவரின் அருள் கிடைத்தது. நோவா நேர்மையானவராக கடவுளோடு இருந்தார். நான் நோவா, இவர்கள் என் 3 பிள்ளைகள், சேம், காம், ஏபேத்து. ஆண்டவர் மண்ணுலகை பெருவெள்ளத்தின் மூலம் அழிக்கப் போவதாக கூறினார். ஆண்டவர் கட்டளையிட்டபடி இப்பேயை கட்டினேன். ஆண்டவர் கட்டளையிட்டபடி உயிர் பிழைக்க அனைத்து ஜோடிகளும் பேழைக்குள் சேர்த்து கொண்டனர். நோவா தம் புதல்வர்கள் சேம், காம், எப்பேசு தம் மனைவி தம் புதல்வர்கள் 3 மனைவி ஆண்டவரின் கட்டளையை கேட்டு பேழைக்குள் சென்றனர். 40 நாட்களாக பெருவெள்ளம் மண்ணொலியில் வந்து கொண்டிருந்தது. பேழை நீரில் மிதந்தது. வரலாற்று மலைத்தொடர் மேல் பேழை தங்கியது. ஆண்டவரின் கேட்டு நோவா தன் குடும்பத்துடன் வெளிவர சொன்னார். ஆண்டவர் அவர்களுக்கு ஆசி வழங்கி பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள் என்றார். நோவா அங்கு பலிபீடம் கட்டி ஆண்டவருக்கு பலி செலுத்தினார். மண்ணுலகில் மனிதரை அழிக்க இனி வெள்ளப்பெருக்கு வரவே வராது என்று ஆண்டவர் கூறி அதற்காக ஒரு உடன்படிக்கையை செய்தார். என் வில்லை நான் வானத்தில் மேல் வைக்கிறேன் என்றார். இனி என்றென்றும் நான் என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன் என்றார். நன்றி. அபிராம், உன்னுடன் நான் செய்து கொண்ட உடன்படிக்கை இதுவே. எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய். உனது பெயர் அபிராம் இல்லை, ஆபிரகாம் என்று நீ அழைக்கப்படுவாய். நீங்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும். இதுவே உனக்கும் எனக்கும் இடையே உடன்படிக்கையின் அடையாளம். உன் மனைவியை சாரா என்று அழைக்காதே. சாரா என்பதே அவள் பெயர். ஆண்டவர் எனக்கு செய்த உடன்படிக்கை வானத்தின் நட்சத்திரத்தைப் போலையும் கடற்கரை மணலைப் போலையும் என்னை பெருக செய்வார். இதுவே ஆண்டவர் எனக்கு செய்த உடன்படிக்கை. யாக்கோபு மட்டும் தனித்திருக்க ஒரு ஆடவர் பொழுது விடியும் மட்டும் அவரோடு போரிட்டார். சண்டை போட்டாச்சு. என்னை போக விடு, பொழுது விடிய போகிறது. நீர் எனக்கு ஆசி வழங்காவிட்டால் நான் உன்னை போக விட மாட்டேன். உன் பெயர் என்ன? என் பெயர் யாக்கோபு. உன் பெயர் யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல் எனப்படும். ஏனெனில் நீ மனிதர்களிடம் கடவுளிடம் போராடி வென்று விட்டேன். உன் பெயர் என்ன? என் பெயர் உனக்கு எதற்கு? நான் கடவுளின் முகத்தை நேரில் கண்டு உயிர் பிழைத்து விட்டேன். இனிமேல் இந்த இடத்தின் பெயர் பெனியேல் என்று அழைக்கப்படும். இது யாக்கோபோட 4 மனைவியையும் கடவுள் ஏசாவை, அதாவது யாக்கோபு ஏசாவை மீட் பண்ண போகும்போது அவரோட 4 மனைவியையும் அவங்களோட 12 பசங்களை, அவங்களோட ஆடு மாடு எல்லாத்தையும் அவர் அனுப்பி வைத்துருவார். அப்புறமேட்டு கடவுள் போயிட்டு இருக்கும் போது கடவுள் இந்த மாதிரி கடவுளோட போர் புரிவார். அதில் ஜெயிச்சு ஆசிரியம் பெற்றுவார். அப்புறமேட்டு இஸ்ரேலுன்னு ஒரு பேர் வாங்கிப்பார். அதுமாரி அந்த நாட்டை நீங்கள் பழகி பெருக செய்யணும் அப்படின்ட்டு ஆசீர்வாதம் வரும். என் பெயர் மோசேர். கடவுளும் மொழியால் சீயோன் மலையில கடலோட 10 கடலை வாங்க வேண்டுகிறேன். என் மக்கள் இஸ்ரேலின் தலைவனாக விளங்க புல்வெளியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன். நான் உனக்கு பாதுகாப்பாக இருந்தேன். ஆண்டவர் தாம் உன் வீடை கட்டமைக்கப் போவதாக என்னிடம் அறிவித்திருந்தார். என் முன் உன் குடும்பமும் உன் அரியணையும் பாதுகாக்கப்படும். உன் அரியணை என்றும் நிலைத்திருக்கும். என் தலைவராக ஆண்டவரே, இதுவரை நீர் என்னை வழிநடத்தி வந்தமைக்கு நான் யார்? என் குடும்பம் யாது? என் தலைவராக ஆண்டவரே, உம் திருமொழி இது சிறியதே. என் தலைவராக ஆண்டவரே, எங்கள் காதுகளால் கேட்ட அனைத்தும் நீ நன்மையானவர். நீரே கடவுள். உன் இஸ்ரவேல் மக்கள் போல் வேறு யாரும் உண்டார்? என் கடவுளாக ஆண்டவரே, நீரே கடவுள். உன் வார்த்தைகளில் நம்பிக்கைக்கு உரியவை.
எஞ்சியிருக்கும் ஒரே இறைவாக்கினர் நான் மட்டும்தான். மீதி இருக்கும் 450 பேரும் பொய் வாக்கினராக பாகால் பின்னே சென்று விட்டார்கள். 2 காளைகளை கொண்டு வந்து அவற்றை துண்டு துண்டாக வெற்றி விறகின் மேல் வையுங்கள். நான் என் ஆண்டவரின் பெயரை வைத்து அழைக்கிறேன். நீயும் என் ஆண்டவர் பெயரை வைத்து அலை. இந்நெருப்புக்கு கடவுளே சாட்சி. நான் படைத்தளபதி நாமான். என் தொழுநோயை போக்க எலிசாவிடம் வந்தேன். நான் தான் இறைவாக்கினர் எலிசா. நாமே தொழுநோயை போக்குவேன். நான் தான் எலிசாவின் காவலர். At that time, the king Hezekiah fell gravely ill on the brink of death. The prophet Isaiah went to visit him and shared the Lord's word to the king. You are going to die, so you should give your last orders to everyone. You will not get ill. Well, Hezekiah, turning to the wall, prayed fervently to the Lord. He expressed his devotion, saying, Lord, please remember that I have always obeyed you. I have given myself completely to you. I have done what you said was right. Tears streamed down his face. Before Isaiah departed from the middle courtyard, the Lord spoke to him directly. Go back and tell Hezekiah, the leader of my people, I have heard your prayer, and I have seen your tears, so I will heal you. I will add 15 years to your life. I will save you and this city from the king of Assyria. Isaiah then instructed them to make a paste from fig and apply it to Hezekiah's boil. Hezekiah then asked Isaiah, what will be the sign that the Lord will heal me? What is the sign that I will ascend to the temple of the Lord on the 3rd day? Isaiah responded, the Lord will do what he says. This is the sign from the Lord to show you. Do you want the shadow to go forward 10 steps or do you want it to go back 10 steps? Hezekiah chose the latter, saying, it is easy for the shadow to go forward 10 steps. Instead, let it go back 10 steps. Following this, Isaiah the prophet called upon the Lord. The Lord then brought the shadow back 10 steps on the stairway of Ahaz that it had previously descended. Thank you. நானும் என் மக்களும் ஆண்டவரை பின்பற்றி நடப்போம். நாங்கள் ஆண்டவரின் விதிமுறைகளையும் ஒழுங்குமுறைகளையும் நியமங்களையும் கடைபிடிப்போம். நாங்கள் இந்நூலில் எழுதப்பட்டிருக்கிற உடன்படிக்கையின் சொற்களை நிறைவேற்றுவதாக ஆண்டவரின் திருமுன் உடன்படிக்கை செய்து கொள்கிறோம். அரசர் உரைத்த உடன்படிக்கையை ஏற்று நாங்களும் அதன்படி நடப்போம். உறைந்த எலும்புகளுக்கு இறைவார்த்தை உரையுங்கள். உறைந்த எலும்புகளே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். நான் உங்களுக்கு உயிர் மூச்சை செலுத்துவேன். நான் உங்களுக்கு நரம்புகளை கொடுப்பேன். நான் உங்கள் மேல் சதையை மூடுவேன். பின்பு நான் உங்களுக்கு உயிர் மூச்சை கொடுப்பேன். நீங்களும் உயிர் பெறுவீர்கள். அப்பொழுது நானே ஆண்டவர் என நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். கடவுளின் வார்த்தை கேட்டு எனக்கு உயிர் வந்தது. வெரி குட். நான் யோனா. ஒரு நாள் கடவுள் என் முன் தோன்றி, நினிவே என்ற ஊரிற்கு சென்று இன்னும் 40 நாளில் அவர்களுக்கு அழிவு தருவேன் என்று அவர்களிடம் கூறு என்று என்னிடம் கட்டளையிட்டார். நான் நினிவேவிற்கு செல்ல பயந்து ஒரு கப்பலில் ஏறி தர்சீசு என்னும் மாநகரத்திற்கு தப்பி ஓடினேன். நான் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது பெரும் புயலானது எங்களை தாக்கியது. அப்பொழுது அங்கிருந்த மக்களிடம், என்னை தூக்கி கடலில் எறியுங்கள், அப்பொழுது இந்த புயல் நின்றுவிடும் என்று நான் அவர்களிடம் கூறினேன். அவர்களும் என் வார்த்தைக்கிணங்க என்னை தூக்கி கடலில் எறிந்தனர். அப்பொழுது ஒரு பெரிய மீனானது என்னை விழுங்கியது. 3 இரவும் 3 பகலும் நான் செபித்தேன். 4ஆம் நாள் என்னை கரை சேர்க்கும்படி கடவுள் அம்மீனிடம் கட்டளையிட்டார்.
மறுபடியும் 2ஆம் முறையாக கடவுள் என் முன் தோன்றி நினிவே என்ற ஊரிற்கு சென்று இன்னும் 40 நாளில் அவர்களுக்கு அழிவு தருவேன் என்று அவர்களிடம் கூறு என்று என்னிடம் கட்டளையிட்டார். நானும் அவர்களிடம் சென்று இதை கூறினேன். அப்பொழுது அம்மக்கள் சாதாரண உடையை கழித்து அவர்கள் 40 நாட்கள் நோன்பில் இருந்தார்கள். நன்றி. நான் ஆமோஸ், நான் ஆடு மேய்ப்பவன். ஒரு நாள் ஆண்டவர் எருசலேமிலிருந்து எனக்கு காட்சியளித்தார். அவர் நாடு மிகவும் பாவத்தால் மூழ்கியிருப்பதால் நான் இந்நாட்டை நெருப்பு மழையால் அழிக்கப் போகிறேன் என்று கூறினார். அது அப்படியே ஆண்டவர் சொன்ன பின்பு ஆண்டவர் என்னிடம் வந்து, இனி எந்த ஒரு நாட்டிற்கும் எந்த ஒரு ஊரிற்கும் என் வாக்குத்தத்தத்திற்கு எந்த ஒரு பஞ்சமும் ஏற்படாது என்றார். நன்றி. நான் தான் இறைவாக்கினர் ஒபேத்தியா. நான் தான் இறைவாக்கினர் யோவேல். நான் ஒரு காலத்தில் வெட்டுக்கிளியால் நாடு வறட்சியால் மனிதனின் மகிழ்ச்சி மறைந்து போனது. இந்த நேரம் புனிதமான நோம்பின் மூலம் கடவுள் மக்களை ஆசீர்வதித்தார். நன்றி. During 7th and 8th century BC, the people of Israel had turned against God, worshipped idols and broke the covenant of God. Who are they? These are the 4 prophets who warned the people to bring them back to the covenant of God. Have mercy on us, save us, O Lord. Have mercy on us. I am Prophet Habakkuk. I lived during the final decades of Judah, the southern kingdom. I preached between 625 to 600 BC. I saw injustice among the people of Judah and forgot the covenant of God. All my vows are addressed to you, God. I questioned God, why God allowed injustice. The Lord responded that Babylon will destroy Judah. I questioned God, why God allowed wicked Babylonia to destroy Judah. The Lord responded that Babylon Empire will be punished and faith will be restored. I am Prophet Zephaniah. I prophesied in Judah during the reign of King Josiah, 640 to 609 BC. People had rejected Yahweh and started worshipping other idols. King Josiah tried to bring change to the land by removing idols and restoring the temples to the worship of Israel's God. But Israel was just too far gone. I announced that God was going to send judgment on Judah for her wickedness. The Lord would preserve the faithful and godly people. Turn back to the Lord and you may be sheltered on the day of the Lord. I plead you, Lord, save us from Assyrians. I am Prophet Nahum. I lived between 663 and 612 BC. My message was addressed to the people of Nineveh, the same people to whom God sent the prophet Jonah 100 years ago. And they repented, but their repentance did not last long. They slipped back to sin and forgot the covenant of God. Assyrians were brutal and were wicked in the eyes of the Lord. The Lord condemns them for their sinful ways. The city of Nineveh will be attacked by a large army with shields and chariots, and the people will be destroyed. Save us, O Lord! Save us, O Lord! Save us, O Lord! I am Prophet Micah. I ministered to the people of Judah. People had rejected Yahweh and worshipped other idols. I predicted the destruction of the northern kingdom of Israel by the Assyrian. I was most vocal in demands of justice for the poor and downtrodden. I prophesied Babylonian exile and the destruction of Jerusalem and Samaria. I predicted the birth of Jesus. Bethlehem Ephrathah, you are one of the smallest towns of Judah, but out of you I will bring a ruler for Israel. Dear brothers and sisters, Old Testament prophecies remains relevant to us today because God is same yesterday, today and forever. Thank you. Students of
of English Catechism, we done 4 minor prophets, that is Habakkuk, Zephaniah, Nahum and Micah. So these are the prophets of deliverance, and we have assigned minor prophets, and we have people of Judah. And regarding the Assyrian Empire and Babylon Empire, we have separate maps for them. So this discusses about the prophecies that each prophets give about the deliverance of people from the bad empire, that is Assyrian and Babylon, and restoring the New Jerusalem. So that is the main concept of this. Thank you. நான் தான் சிறிய இறைவாக்கினர் செக்கேரியா. என் பேரின் பொருள் யாவே நினைவில் வைத்தேன். கிமு 520 முதல் கிமு 518 வரை இறைப்பணியாற்றினேன். கடவுள் மனிதரிடம் நேராக பேசுவதில்லை, வானதூதர் வழியாகவே பேசுகிறார். கடவுளின் இறைத்தன்மையின் முன் மனிதன் நிற்க தகுதியற்றவன். வரவிருக்கும் மெசியாவை பற்றி அதிகம் பேசினேன். நான் தான் சிறிய இறைவாக்கினர் மலாக்கி. என் பேரின் பொருள் என் தூதுவர். நான் கிமு 480 முதல் 460 வரை இறைப்பணி ஆற்றினேன். நான் திருமணத்தின் புனித தன்மையை எடுத்துரைத்தேன். கலப்பு திருமண மனமுறிவை கடுமையாக எதிர்த்தேன். நான் தான் சிறிய இறைவாக்கினர் ஓபதியா. என் பெயரின் பொருள் யாவேவின் சேவகர். நான் இறைப்பணி ஆற்றிய ஆண்டு கிமு 586. நான் இறைவாக்குரைத்தது எருசலேமின் வீழ்ச்சிக்கு பின். இந்நூலின் முழு கருத்துமே ஏதோமுக்கு எதிராக கொடுக்கப்பட்டுள்ள தீர்ப்பாகவே உள்ளது. நான் சிறிய இறைவாக்கினர் ஆக்கா. என் பெயரின் பொருள் விழா கொண்டாட்டம். கிமு 520ஆம் ஆண்டு நான் இறைப்பணி ஆற்றினேன். கோவிலை கட்டி முடிக்குமாறு மக்களை கேட்டேன். எருசலேம் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நகரம். நான் ஈசாவின் மகன் தாவீது. நான் ஈசாவின் மகன் தாவீது. நான் ஈசாவின் மகன் தாவீது. நான் யூத தலைவர்களின் அரசன். நான் சாலமோன் அரசன். நான் தாவீதின் மகன். நான் கடவுளிடம் ஞானத்தை கேட்டு பெற்றவன். நான் கடவுளுக்கே ஆலயத்தை கட்டி எழுப்பியவன். நான் இஸ்ரேல் மக்களுக்கு 3ஆம் அரசனாவேன். நன்றி. உடன்படிக்கை பேசுமா இல்லையா? பேசலாமே. இது என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள். முதல் பயணத்திற்கு திருத்தூதர் பவுல் அந்தியோக்கில் இருந்து பர்னபாவை அழைத்து கொண்டு தொடங்கினார். அவர் பாப்போவில் ஆட்சியாளர் செர்கியோ நம்பிக்கை கொண்டு மனமாற்றம் பெற்றார். அதற்கு பிறகு தெருபை அடையும் முன் லிஸ்திராவில் பிறவியுடையவர் ஒருவரை நடக்க செய்தார். தெருபையிலிருந்து அந்தியோக்கில் வந்து அடைந்தார். லிஸ்திராவில் நடந்த காட்சிகளை இப்போது காணவும். உன் கால்களை ஊண்டி எழுந்து நில்லும். நான் தான் கிறிஸ்டிலா. நாங்கள் கொரிந்த நகரில் வாழ்ந்து வந்தோம். கூடார தொழில் செய்பவர்கள் பவுல் எங்களோடு தங்கி கூடார தொழில் செய்தார். நாங்கள் அவரோடு நற்செய்தி பணியில் உறுதுணையாக இருந்தோம்.
பவுல் தமது இரண்டாம் அந்தியோக்கியாவிலிருந்து தொடங்கினார். அந்தியோக்கியாவில் தொடங்கி மாசிலோனியாவிலிருந்து பிலிப்பி என்ற பகுதியில் அவர் கைது செய்யப்பட்டார். அதன் பிறகு கொரிந்தி அக்கிலா பிரிஸ்கிலாவை சந்தித்து ஜெருசலேம் வந்தடைந்தார். என்ன சிறை கதவு திறந்துள்ளது? கைதிகள் தப்பி சென்றிருப்பார்களோ? ஐயோ, நான் செத்தேன். சிறை காவலரே, நீ உனக்கு தீங்கு ஏதும் செய்து கொள்ளாதே. நாங்கள் அனைவரும் இங்கே தான் இருக்கிறோம். பெரியோரே, மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டும்? நீயும் உன் வீட்டாரும் இறைவனிடம் நம்பிக்கை கொண்டு தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு பெற்றுக் கொள்ளுங்கள். திருத்தூதர் பவுல் தனது 3வது பயணத்தில் அந்தியோக்கியாவில் புறப்பட்டு தெரோஸ் என்கிற ஊரில் இளைஞருக்கு உயிர் கொடுத்தார். ஜெருசலேம் என்னும் ஊரில் அவரை கைது செய்யப்பட்டார். காட்சியை காணுங்கள். கடவுள் எப்பொழுது உம்மை அழைத்தார்? கிறிஸ்துவர்களை யூத சட்டங்களை கற்றறிந்த நான் கிறிஸ்துவர்களை துன்புறுத்ததற்காக எருசலேமில் இருந்து தமஸ்கு நகர் நோக்கி சென்றேன். அப்பொழுது வானிலிருந்து பயங்கரமான ஒளி என்னை தாக்கியது. ஆண்டவரே, நீர் யார் என்றேன். அதற்கு ஆண்டவர், நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான் என்றார். யூதத்து கீழே விழுந்து விட்டான். யுத்திகி அமளியை நிறுத்துங்கள், இவர் இறக்கவில்லை, உயிரோடு தான் உள்ளார். யுத்திகி, எழுந்திடு. வாருங்கள், உணவருந்த செல்லலாம். கிபி 10ஆம் ஆண்டு பிறந்தார். இயேசு வாழ்ந்த காலத்தில் பாஸ்க தினத்தில் வாழ்ந்திருக்கலாம் என மரபு கூறுகிறது. தொடக்க கால திருச்சபையை துன்படுத்த உடந்தையாக இருக்கிறார். இஸ்ரவேல் கல்லால் எரியப்படும் போது உடன் இருக்கிறார். மனம் மாறிய பின் சவுல் என அழைக்கப்படுகிறார். பவுலின் பயணங்கள் கடவுளுக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் இடையே உடன்படிக்கையானது நடைபெற்று கொண்டேதான் இருக்கிறது. அவ்வாறுதான் கடவுள் சவுலாகிய பவுலை தேர்ந்தெடுத்து, உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக்குவேன் என்று கூறி பிற இனத்தவர் இடையே நற்செய்தியை எடுத்துக்கொண்டு செல்லும் திருத்தூதராக நியமித்தார். பவுலும் கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தன் வாழ்நாள் எல்லாம் பல நாடுகளுக்கு பயணப்பட்டு கடவுளின் உடன்படிக்கையை நிறைவேற்றினார். கடவுளின் நற்செய்தியை அறிவித்து கடவுளின் உடன்படிக்கையை நிறைவேற்றினார். அவ்வாறுதான் பவுல் பயணப்பட்டு சென்ற பயணங்களையும் அதன் நிகழ்வுகளையும் இங்கே உங்களுக்கு காட்சிகளாகவும் பயணங்களாகவும் எடுத்து வைத்திருக்கிறோம். முதல் கிறிஸ்துவின் உடன்படிக்கை நமக்காக முறித்து 3ஆம் நாள் உயிர்த்த இயேசு விண்ணகம் ஏறி செல்லும் போது, நான் போய் உங்களுக்கு துணையாளரை அனுப்புவேன் என்று கூறி உடன்படிக்கை செய்தது போல் தூய ஆவியாரை அனுப்பினார். தூய ஆவி பெற்றுக்கொண்ட தொடக்க கால கிறிஸ்துவர்களுக்கு ஒரே உள்ளம் ஒரே மனம் கொண்டவராய் இறை வேண்டிலும் அப்பம் பிடுவதிலும் நட்புடன் உறவாடுவதிலும் பகிர்ந்து கொள்வதிலும் ஒரே மனத்துயரம் ஒரே குடும்பமாய் வாழ்ந்து வந்ததே காட்சியாக அமைந்திருக்கும். சகோதரரே, நாங்கள் மனம் மாற என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் மனம் மாறுங்கள். உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். யோவான் என்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தொழிலில் உள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது. சகோதரரே, என்னுடைய நிலத்தை விற்ற தொகையை திருச்சபைக்காக தங்களிடம் கொண்டு வந்துள்ளேன். தேவையில் இருப்பவர்களுக்கு இதனை பகிர்ந்தளியுங்கள். முதலில் கிறிஸ்தவர்கள் ஒரே மனதுடன் இருந்த போல அதே போல இப்பொழுதும் அதே மனதுடன் இருப்பதை காட்சி மூலம் தெரிவிக்கிறோம். கிறிஸ்தவர்களின் முதல் உடன்படிக்கை பவுலின் பயணங்கள் இரண்டும் 7ஆம் வகுப்பு மாணவர்களாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. குழந்தைகள் மிக அருமையாக எல்லாமே செய்திருக்கிறாங்க. முதல் கிறிஸ்தவர்களின் உடன்படிக்கையில் ஒரே மனத்தவரும் ஒரே உள்ளமாய் இருந்ததை இன்று நாம் திருப்பலியில் எப்படி ஒரே மனமும் ஒரே உள்ளமாய் கலந்து கொள்கிறோமோ அதை காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ரெண்டையும் சேர்த்து அடுத்ததாக அங்கு 3 பயணங்களையும் ஒவ்வொரு பயணங்களில் உள்ள புதுமைகளை நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கிறோம். வந்து பார்த்து பிள்ளைகளை உற்சாகப்படுத்திய ஒவ்வொருத்தருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும்.
செபதேயுவின் மகன் யாக்கோப்பு. இவர் இயேசு கிறிஸ்துவின் 12 புனிதர்களில் ஒருவர். இவரின் பெற்றோர் செபஸ்தேயு மற்றும் சலோமி ஆவார். அல்பேயுவின் மகன் யாக்கோப்பிடமிருந்து பிரித்து காட்ட இவர் பெரிய யாக்கோப் என்று அழைக்கப்படுகிறார். இவரும் இவர் சகோதரன் யோவானும் கடற்கரையில் இருந்தனர். அப்பொழுது இயேசுவிடமிருந்து அழைப்பு வந்தது. அழைப்பு வந்தவுடன் தங்கள் வேலைகளை விட்டுவிட்டு இயேசுவின் பின் தொடர்ந்தனர். அப்போஸ்தலராக மாறினார்கள். இயேசுவிற்கு மிகவும் பிடித்தவர்களாக மாறினார்கள். எவ்வளவு கடினமான வேலைகளாக இருந்தாலும் எளிதாக செய்து முடிப்பார்கள். அதனால் இவர்களுக்கு புவனர்கேஸ் என்று பெயரிட்டார். கிபி 42வது ஆண்டில் ஏரோது அககிபா அப்படின்ற ஒரு மன்னன் யாரெல்லாம் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வேலை செய்கிறாங்களோ அவங்க எல்லாருமே கொல்லணும், துன்புறுத்தி கொல்லணும்னு சொல்லிட்டு திட்டம் போட்டிருந்தாங்க. அதில் முதல்ல யாக்கோபை கொல்லலான்னு சொல்லிட்டு அவரோட பட்டயத்தால் இவரோட யாக்கோபோட தலையை வெட்டி சாவடிச்சாங்க. நம்ம அவர் அப்போ இறந்தாலும் நம்ம இன்னமும் அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு கிறிஸ்துவனை அழைத்தால் 1000 கிறிஸ்துவர்கள் எழும்புவார்கள் என்பதற்கு சாட்சியாக விளங்குவோரே புனித ஸ்தேவான். கிறிஸ்துவ உலகின் முதல் இரத்த சாட்சியின் முன்னோடி என்று இவர் அழைத்தால் சால போகுது. இவர் கிரேக்க மொழி பேசும் யூதர். ஸ்தேவான் என்றால் முடி அல்லது கிரீடம் என்று பொருள். இவரின் பெயருக்கு ஏற்ப இயேசுவிடமிருந்து தனது மரணத்தின் மூலம் கிரீடத்தை பெற்றார். கிரேக்க மொழி பேசும் யூதர்களின் ஆலயங்களில் இயேசு மெர்சியா என்று ஆணித்தனமாக எடுத்துக் கூறியதால் யூதர்களின் கெடுப்புக்கு ஆனாளார். எனினும் தைரியத்தோடு கிறிஸ்துவின் நற்செய்தியை பறைசாற்றினார். எனவே ஆலோசனை சங்கத்தாரின் முன் நிறுத்தப்பட்டார். ஸ்தேவானின் பதிலாக எதிரிகள் ஆச்சரியமும் மாத்திரமும் கொண்டன மற்றும் பல்லை கடித்தன, பலவந்தம் பண்ண துடித்தன. ஆனால் ஸ்தேவானோ தேவதூதன் போல் காட்சியளித்தான். விசுவாச உறுதியுடன் பதிலளித்தார். யூத தலைவர்களின் கோபம் அதிகமாகவே ஸ்தேவான் கல்லால் எறியப்பட்டார். திமிர் பிடித்தவர்களே, இறைவார்த்தை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளம் கொண்டவர்களே, உங்களுடைய மூதாதையரை போல நீங்களும் தூய ஆவியாரை எப்போதும் எதிர்க்கிறீர். எந்த இறைவாக்கினரை தான் உங்கள் மூதாதையர் துன்புறுத்தாமல் இருந்தார்கள்? நேர்மையாளர்களுடைய வருகையை முன்னறிவித்தோரையும் அவர்களை கொலை செய்தார்கள். இப்போது நீங்கள் இயேசுவை காட்டி கொடுத்து கொன்றுவிட்டீர்கள். கடவுளின் தூதர் வழியாய் தரப்பட்ட திருச்சட்டத்தை நீங்கள் பொறித்தும் அதனை கடைபிடிக்கவில்லை. இந்த திருவிவிலிய கண்காட்சியில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு தவறிய உடன்படிக்கை. தவறிய உடன்படிக்கை என்பது கடவுளுக்கும் மனிதனுக்கும் ஏற்பட்ட உடன்படிக்கையை வாழ தவறியவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை எடுத்து கூறுவது. இதில் திருவிவிலியத்திலிருந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு 7 முத்திரைகளும் 7 எக்காலங்களும். இங்கு 7 முத்திரைகளை நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கோம். முதலில் ஆண்டவரோட அரியணை இருக்கிறது. அந்த அரியணையை சூழ்ந்து 4 உயிர்கள் இருக்கின்றன. 4 உயிர்களுக்கும் 6 இறக்கைகளும் முழுவதுமாக கண்கள் சுற்றி காணப்படுகிறது. கடவுளின் அரியணைக்கு முன்னால் ஒரு ஆட்டுக்குட்டி கொல்லப்பட்டது போல் இருக்கிறது. அந்த ஆட்டுக்குட்டிக்கு 7 கண்களும் 7 கொம்புகளும் இருக்கின்றன. கடவுளுடைய கையில் ஒரு சுருளேடு இருக்கிறது. அந்த சுருளேடை பிரித்து அந்த முத்திரைகளை உடைத்து அதை பிரிக்க தகுதி பெற்றவர் அவர் ஒருவரே. அந்த சுருளேடு அவரிடம் கொடுக்கப்படுகிறது. 24 மூப்பர்கள் அவர்களை தலை வணங்குகிறார்கள். இங்கே இந்த ஒரு சுருளேட்டில் ஒவ்வொரு முத்திரைகளை உடைக்கப்படும் போது என்ன நிகழும் என்பதை இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறோம். அதை இப்போ ஒன்றொன்றாக. முதல் முத்திரை உடைக்கப்படுகிறது. வெள்ளை குதிரை வெளியேறுகிறது. என்னிடம் வில் கொடுக்கப்பட்டுள்ளது, வாகை சூடப்பட்டுள்ளது, ஒற்றனை வெற்றி கொள்ள வெளியே புறப்பட்டு விட்டேன். இரண்டாவது முத்திரை உடைக்கப்படுகிறது. உலகில் அமைதியை குறைக்க அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மனிதன் ஒருவரை படுகொலை செய்ய இந்த பெரிய வாள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது முத்திரை உடைக்கப்படுகிறது. என்னிடம் நிறைக்கோள் இருக்கிறது. உலகில் பஞ்சம் அறிவிக்க எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. நான்காவது முத்திரை உடைக்கப்படுகிறது. பச்சை குதிரை வெளியேறுகிறது. நான் தான் சாவு, வாதாளம் என்னுடையது. வாள், பஞ்சம், தொழுநோய், மண்ணுலகிலும் விலங்குக்காகவும் உலகில் கால் பகுதிகளை அழிக்க எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஐந்தாவது முத்திரை உடைக்கப்படுகிறது. ஐந்தாவது முத்திரை உடைந்தவுடன் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையில் கீழிருந்த மறைசாட்சிகள் எங்களை கொன்றவர்களை பழிவாங்க இன்னும் இத்தனை நாள் ஆகும் என்று கேட்பாங்க.
மனிதர்கள் கொல்லப்பட வேண்டியிருக்கிறது. அவர்கள் கொல்லப்படும் வரை காத்திருக்குமாறு கூறப்படும். 6வது முத்திரை உடைக்கப்படுகிறது. 6வது முத்திரை உடைந்தவுடன் சூரியன் கருமை நிறமாக மாறும். நிலவு இரத்தம் போல் சிவந்துவிடும். வானத்திலிருந்து விண்மீன்கள் நிலத்தின் மீது விழுந்து நிலத்தில் பூகம்பமும் நிலநடுக்கமும் ஏற்பட்டு பேரழிவு ஏற்படும். மனிதர்கள் மலைகளிலும் பாறைகளிலும் ஒளிந்து கொள்வார்கள். ஆண்டவருடைய சினத்திலிருந்து எங்களை யார் காப்பாற்ற முடியும் என்று ஆண்டவருடைய சினம் வெளிப்படும் நாள் வந்துவிட்டது என்று புலம்புவார்கள். 7வது முத்திரை உடைக்கப்படுகிறது. 7வது முத்திரை உடைந்தவுடன் விண்ணகத்தில் அரை மணி நேரம் அமைதி நிலவியது. அதன் பிறகு 7 வானதூதர்கள் எக்காலங்களோடு கடவுள் முன் தோன்றினார்கள். அந்த காட்சியை இந்த இடத்துல பார்ப்போம். முதல் எக்காலம் முதல் எக்காலம் முழங்கப்படுகிறது. அதிலிருந்து அது முழங்கினவுடனே வானத்திலிருந்தே ரத்தத்தோடு கலந்த கல்மலையும் நெருப்பும் காற்றின் மேல் வரும். காற்றின் 1/3 பகுதி அழிந்துவிடும். அதில் இருக்கும் பசும் புல் விலங்குகள் எல்லாம் சுட்டெரிக்கப்படும். மழையிலிருந்து கடலில் விடும். அப்பொழுது கடலில் 1/3 பங்கு ரத்தமாக மாறும். ரத்தமாக மாறும். 1/3 பங்கு கடலில் அழிந்துவிடும். எரிந்து கொண்டிருந்த பெரிய விண்மீன் ஒன்று வானத்திலிருந்து பயந்து வந்து ஆறுகளில் 1/3 பகுதியில் நீரூற்றுகளில் விழுந்தது. விண்மீனுக்கு எட்டி என்பதன் பெயர். அதனால் தண்ணீரில் 1/3 பகுதி கசப்பாக இருக்கும். கசப்பான நீரை குடித்த மனுஷங்க இறந்துருப்பாங்க. 4வது எக்காலம் முழங்கும் போது நன்றாக இருந்த சூரியன், நிலவு, நட்சத்திரம் 1/3 பகுதி பாதிக்கப்பட்டு இப்படியானது. நான் 5ஆம் எக்காலம் முழங்கியதும் வானத்திலிருந்து ஒரு விண்மீன் நிலத்தில் வந்து விழும். அதுக்கு படுகுழியின் திறவுகோல் கொடுக்கப்படும். படுகுழியின் வாயில் திறக்கவே அதிலிருந்து புகைகளும் வெட்டுக்கிளிகளும் வரும். அந்த வெட்டுக்கிளிகளுக்கு தேளின் அதிகாரம் கொடுக்கப்படும். தேள்களின் தலையில் வெண்மகுடமும் பெண்களின் கூந்தலையும் மனிதரின் முகத்தையும் சிங்கத்தின் பற்களையும் மார்பில் கவசத்தையும் கொண்டிருக்கும். கடவுளின் முத்திரை இல்லாதவர்களை வதைக்க அந்த வெட்டுக்கிளிகளுக்கு 5 மாதம் வரை அதிகாரம் கொடுக்கப்படும். படுகுழியின் வானதுதரை இவற்றுக்கு அரசன். 6வது எக்காலம் முழங்கியதும் மனிதர்களில் 1/3 பகுதி அழிப்பதற்காக யூப்ரட்டிஸ் ஆற்றிலிருந்து 4 வானதூதர்கள் அவிழ்த்திடுமாறு ஒரு குரல் கேட்டது. அதைத் தொடர்ந்து குதிரைப்படையும் ஒன்று வந்தது. குதிரைப்படையின் எண்ணிக்கை 20 கோடி. குதிரையின் தலை சிங்கத் தலையாகவும் குதிரையின் வால் பாம்பின் தலையாகவும் உள்ளது. சிங்கத்தின் வாயிலிருந்து நெருப்பு, புகை, கந்தகம் வந்தது. இது மனிதர்களின் 1/3 பகுதி அழித்தது. அதைத் தொடர்ந்து வலிமை மிக்க வானதூதரின் தலையில் வானவில்லை மகுடமாக சூட்டியிருந்தார். அவரின் வலது கால் கடலின் மீதும் இடது கால் நிலத்தின் மேலும் இருந்தது. அவர் கையில் ஒரு சுருளேடு இருந்தது. அச்சுருளேடு யோவானிடம் உண்ணச் சொல்லி தந்தார். யோவான் உண்டபோது வாயில் இனிக்கும், வயிற்றில் கசக்கும். மக்களினத்தார், மொழியினர், நாட்டினரிடம் இறைவாக்கு உரைக்க வேண்டும் என்று கூறினார். இதைத் தொடர்ந்து 2 சாட்சிகள் அனுப்பப்பட்டார். 2 சாட்சிகள் சாக்குடையை அணிந்திருந்தனர். இவர்கள் 1260 நாட்கள் இறைவாக்கு உரைத்தனர். பின்பு படுகுழியிலிருந்து வந்த விலங்கு ஒன்று அவர்களை கொன்றது. 3½ நாட்கள் தெருவிலேயே பிணமாக கிடந்தன. பின்பு கடவுள் விண்ணகத்துக்கு எடுத்துச் சென்றபோது நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்தில் 10 பகுதி, அதாவது 7000 மக்கள் அழிந்தனர். 7வது எக்காலம் உலகிலோ விண்ணுலகில் இருந்து ஒரு குரல் கேட்டது. அப்பொழுது உலகில் ஆட்சி உரிமை நம் ஆண்டவருக்கும் மெசியாவுக்கும் உரியதாக இருந்தது. 24 மூப்பர்கள் முகம் குப்புற விழுந்து ஆண்டவரை போற்றி பாடினர். அப்பொழுது விண்ணகத்தில் கதவு திறக்கப்பட்டது. கோவில் கதவு திறக்கப்பட்டது. அப்பொழுது உடன்படிக்கை மேலே காணப்பட்டது. அப்பொழுது மின்னலும் நிலநடுக்கமும் நிகழ்ந்தது. இதுவே கடவுளுக்கும் மனிதனுக்கும் ஏற்பட்ட உடன்படிக்கையை ஏற்று வாழ தவறியவர்களுக்கு நடக்கும் கெடுதல்கள். 12th standard. 12th. வாழ்வின் ஒளி
என் சொற்படி நடப்போர் விண்ணகத்தில் இருப்பர், மற்றவர்கள் நரகத்தில் தள்ளப்படுவர். நான் வாழ்வின் வழி, என் சொற்படி நடப்போர் விண்ணகத்தில் இருப்பர், மற்றவர்கள் நரகத்தில் தள்ளப்படுவர். என்ன பண்றீங்க? நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். ஒன்றும் பண்ண மாட்டீங்களா? சும்மா இருப்பீங்களா? ஓ, மார்க்கு போச்சு, போ, சும்மா இருப்பாங்க. சாலமன் போட்டு போர்ச்சு இருந்தது. பலிப்பீடம் எங்க? பலிப்பீடம் அனைவருக்கும் வணக்கம். புனித அந்தோனியார் மதுரவாயில் ஆலயத்திலிருந்து உங்களுக்காக இன்று ஒரு சிறப்பான நாள். 2024 மாபெரும் விவிலிய கண்காட்சி எங்களுடைய ஆலயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விவிலிய கண்காட்சிக்காக நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு இதோ, உடன்படிக்கையின் மக்களாக. உடன்படிக்கை என்பது சாதாரணமாக மனிதனுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு உறவு அல்ல, மாறாக மனிதனுக்கும் கடவுளுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு உறவு. இதை மையமாக வைத்து கிட்டத்தட்ட 25 காட்சிகள் நாங்கள் ஒழுங்குபடுத்தியிருக்கிறோம். இவை அனைத்தையும் செய்தது எங்களுடைய மறைக்கல்வி ஆசிரியர்கள், குறிப்பாக மறைக்கல்வி குழந்தைகள். அவர்களுக்கு முதலாவதாக நான் பாராட்டுக்கள் கொடுக்க ஆசைப்படுகிறேன். கண்காட்சியை எனக்கு கொடுப்பதற்கு நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு கொடுத்த அன்பு தந்தை ஆண்ட்ரூ டொமினிக் அவர்களுக்கும், இணை பங்கு தந்தை மார்ட்டின் மதலைமுத்து அவர்களுக்கும் நன்றிகள். உண்மையில் இந்த கண்காட்சி எப்படி இருந்தது என்று சொல்லும் பொழுது, ஒவ்வொரு ஆண்டும் மிகச்சிறப்பாக நடைபெறும். அதிலும் இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக, அனைத்து வருடங்களை விடவும் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். ஏனெனில் ஒவ்வொரு முறையும் உள் சென்று வெளிவரும் பொழுது மக்களிடம் இருக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை, அவர்களுடைய பார்வை, அவர்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய பொலிவு அனைத்துமே தங்கள் குழந்தைகள் ஏதோ சாதித்து விட்டார்கள் என்ற எங்களை சிந்திக்க வைக்கிறது. ஆகவே முதலில் இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி. இந்த கண்காட்சியை காண வந்திருக்கிற பங்கு மக்கள், வெளியூரிலிருந்து வந்திருக்கின்ற பல மறை மாவட்டங்களில் வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி. இந்த கண்காட்சியின் சிறப்பு மிக்கது என்னவென்றால், மிகவும் சிறப்பாக அருட்தந்தை ரிச்சி வின்சென்ட் அவர்கள் தலைமையாற்றினார்கள். அவரும் கூறியது அனைத்தும் மிகச் சிறப்பாக இருந்தது. உங்களுடைய பணி தொடர வாழ்த்துக்கள். உண்மையில் ஆனால் நான் சொல்லுவது, இது என்னுடைய பணி அல்ல, என்னுடைய முயற்சி அல்ல, மாறாக இது முற்றிலுமாக என்னுடைய மறைக்கல்வி மக்கள், மறைக்கல்வி குழந்தைகள், மறைக்கல்வி ஆசிரியர்களுடைய முழு வேகமும் இதில் எனக்கு தெரியப்பட்டது. ஆகவே அன்பு பார்வையாளர்களே, உங்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும். இந்த விவிலிய கண்காட்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவ்வளவு தூரம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க, பிள்ளைகளுடைய முயற்சி, அவங்க பண்ற காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னுட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்க எங்களோட ஷேர் பண்ணுங்க. ஆக்சுவலாக 2-3 வருஷமாக நம்ம சர்ச்சில் இந்த விவிலிய கண்காட்சி நடக்குது. ஆனால் நான் இதான் முதல் முறையாக அந்த கண்காட்சி பார்க்கணுன்ட்டு ஆர்வத்தில் தான் வந்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு ஒரு வீடியோ மட்டும் தான் பார்த்துருக்கேன். இதான் முதல் முறையாக நேரில் வந்து பார்க்குறது. ஸோ எல்லா பசங்களுமே ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. நிறைய உழைப்பு, இது ஒரு வாரம்லாம் பத்தாதுன்னு நினைக்கிறேன், அதுக்கு மேலேயே உழைச்சிருக்காங்க. இன்னொன்று அந்த விவிலியம் சார்ந்த பசங்களோட அறிவை பற்றி பார்க்கும்போது நம்மளுக்கு கூட அவ்வளோ விவிலியத்தை பற்றி தெரியலை, அவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்காங்க. கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான இது, ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இதுக்காக உழைச்ச எல்லாருக்குமே நன்றி. தேங்க்ஸ். தேங்க்யூ.
அனைவருக்கும் வணக்கம். இந்த 2024ஆம் ஆண்டுக்கான இந்த விவிலிய கண்காட்சியானது உடன்படிக்கையின் மக்களாக வாழ அப்படிங்கிற தலைப்பில் நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இந்த முயற்சி வந்து ஒரு வாரமோ 10 நாளோ நாங்கள் எடுத்தது கிடையாது. கடந்த 2 மாதங்களாக நாங்கள் இதெல்லாம் முயற்சி எடுத்து தீம் செலக்ட் பண்ணி எப்படி பண்ணணும்னு பிளான் பண்ணி டீச்சர்ஸோட கலந்து பேசி நாங்கள் எடுத்த முடிவு. இது எதுக்காக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன அன்னைக்கு பிள்ளைங்க அந்த கேரக்டராக நிற்க மோச்சில் இது ஒரு ஃபாதர் ஷேர் பண்ணது. அது எனக்கும் மனசை தொட்ட விஷயம். இந்த பிள்ளைங்க சின்ன வயசுல என்ன கேரக்டராக நிற்காங்களோ அவங்க வளர்ந்து வரச்ச நான் இந்த கேரக்டராக இருந்தேன், அதில் என்ன சொல்லி தந்திருக்காங்க அப்படிங்கிறத அந்த பிள்ளைங்க லைஃப் லாங் மெமரியில் வச்சுருப்பாங்க. அதை அவங்க பழகி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. பைபிளில் இந்த ஒரு காட்சி இருக்குது அப்படிங்கிறத அவங்க நினைவில் லைஃப் லாங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாதர் ரொம்ப அழகாக ஷேர் பண்ணாங்க. அந்த ஒரு முயற்சி எனக்கும் அதுதான் வந்து தோணுச்சு. பிள்ளைங்கள நம்ம எந்த கேரக்டராக நிப்பாட்டுறோமோ அது லைஃப் லாங் அவங்க நினைவில் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு முயற்சி தான் இந்த விவிலிய கண்காட்சியானது. இதுதான் எங்களுடைய வெற்றிக்கும் காரணம். பிள்ளைகளுடைய ஒத்துழைப்பு, ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பும் கூட. இது வந்து எங்களுக்கு வந்து 2 வாரமாக நாங்கள் எங்களுடைய உடல் உழைப்புகள் எவ்வளவுதான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்காக கடந்த 2 வாரமாக எல்லா டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து எங்களுக்கு ஒத்துழைச்சி இந்த இடம் ரொம்ப அழகாக அமைகிறதுக்கு காரணமாக இருந்திருக்காங்க. இதுதான் எங்களுடைய உழைப்புக்கான வெற்றி. ஃபெலிக்ஸ், நீ வந்து இந்த விவிலிய கண்காட்சியில நீனும் ஒரு கதாபாத்திரமா நின்றுருக்க. உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீ இப்போ எங்களோட ஷேர் பண்ண போற. ஓகேயா? இதில் வந்து நம்ம நிறைய புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. சில பேருக்குலாம் இந்த மாதிரி ஒரு வரலாறு இருந்துச்சான்றதே பல பேருக்கு தெரியாது. பல பேருக்கு பைபிள் இந்த மாதிரி ஒரு வரலாறு இருக்குது அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியாது. இந்த விவிலிய கண்காட்சி மூலமாக பல பேருக்கு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுக்காக டீச்சர்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி நைட்டு 10 மணி வரையும் கடைசி 2 நாட்களாக வந்து பயங்கரமாக உழைச்சிருக்காங்க. இதனால வந்து நம்ம அவங்கள அப்ரிஷியேட் பண்ணோம். அவங்க உழைப்பு இதில் பயங்கரம். ஸ்டூடெண்ட்ஸோடைய உழைப்புகளை இல்லாமல் இந்த கண்காட்சி நடந்திருக்காது. கண்காட்சியின் நாயகன், படைப்பின் காரணக்கர்த்தா, அனைவரையும் தம் அன்பால் ஆட்டுவித்த உடன்படிக்கை பெட்டகம். ஆம், அவர்தான் அருட்பணி ஆண்ட்ரூ டொமினிக் அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்து கண்காட்சியின் உருவாக்கி படைத்த படைப்பாளிகளுக்கு நன்றி சொல்வோம். இறைவனின் படைப்பில் உடன்படிக்கை செய்ய விண்கலத்தில் இருந்து இறங்கி வந்த வென்சுலா மற்றும் ஆன்மீக சுகங்களை சுமந்த சுமதியும், நோவாவுடன் உடன்படிக்கை மேற்கொள்ள அமிர்தமாயிருந்த அமலராஜனுடன் இணைந்து ஆப்ரஹாமின் உடன்படிக்கைக்காக காத்திருந்த ரஞ்சிதமாக வந்த ரெஜிசுரன் தோழமை கொண்டு யாக்கோப்பு உடன்படிக்கையை கண்டு மகிழ்ந்து மோசேயை சந்தித்து உடன்படிக்கை செய்ய பல பிரபலங்களை தோற்கடிக்கும் பிரதிபாவுடன் கைகோர்த்து மேகமாய் வந்த மேகலா தாவீதுடன் உடன்படிக்கை செய்யப்பட்டது. பின் மதுரவாயில் இறை சமூகம் எலியா இறைவாக்கினரை பார்வையிட்டு ஜெட் வேகத்தில் அனைத்தையும் முடித்த ஜெர்னிஷாவுடன் எலிசா இறைவாக்கினருடன் தோள் சேர்த்து சங்கீத கீதம் பாடும் சங்கீதா மற்றும் பிஸியான நேரத்தில் லின்சியுடன் கைகுலுக்கி எசையா இறைவாக்கினரை கண்டு மகிழ்ந்து பின் எரேமியா இறைவாக்கினரை பார்வையில் இன்பம் கண்டு இசைக்கியால் இறைவாக்கினரை சந்திக்க ஏற்பாடு செய்த மின்னல் மேகலாவுடன் தாராள மனம் படைத்த ராதாவுக்கு பார்வையால் கும்பிட்டு சிறிய இறைவாக்கினர்களை உருவாக்கிய ஜெயம் தரும் மதியாம் ஜெயமதியை சந்தித்து ரோசா மலரான ரொசாரியா மற்றும் புதுமுகம் ஓர் அறிமுகமான ஜெசியுடன் இணைந்த மக்கள் இன்னும் சில சிறிய இறைவாக்கினரை கண்டு கமலா பழம் போல் ஜொலிக்கும் அமலாவுக்கு நன்றி சொல்லி இயேசுவின் பிறப்பு உடன்படிக்கைக்குள் நுழைந்து சீடத்துவ உடன்படிக்கை செய்து சிநேகமான சிநேகாவுடன் இணைந்து உணவு உடன்படிக்கை கல்வாரி உடன்படிக்கை கண்டு மகிழ்ந்து தீபங்கள் போற்றும் பிரதிபாவுடன் சேர்ந்து பெந்தகோஸ்தே உடன்படிக்கை எப்படி என்று கண்டு கழித்து ரம்யமான ரம்யா மற்றும் ஆன்மீகத்தில் எதையும் பாக்கி வைக்காத பாக்கியாவுடன் கைகோர்த்து முதல் கிறிஸ்துவ உடன்படிக்கையை பார்வையிட்டு பவுலின் 3 பயணங்களில் பயணித்து விஸ்வரூப விஸ்வாவின் இரத்த உடன்படிக்கையில் கால் பதித்து
அம்சமான அமலா சிசிலியுடன் தவறிய உடன்படிக்கையில் தவறாமல் பார்வை பதித்து இறுதியாக நவீன சரஸ்வதியாம் நவீனாவுடன் விண்ணக உடன்படிக்கையை மண்ணகத்தில் பார்வையிட மதுரவாயில் இறை சமூகம் எல்லளவும் முகம் சுளிக்காமல் பாராட்டி உழைப்பின் அலுப்பே தெரியா வண்ணம் மரியாதை கொடுத்த இறை சமூகத்தினருக்கு நன்றிகள். இவை அனைத்தையும் ஏற்பாடு செய்த ஆசான்களுக்கு மதுரவாயில் புனித அந்தோணியார் பங்கு சார்பாக மனமார்ந்த நன்றிகள். சிறந்த மறைக்கல்வி ஆசிரியர் எப்போதும் வகுப்புக்குள் நுழைவதில்லை, மாணவனின் இதயத்திற்குள் தான் நுழைகிறார்கள். சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும், அந்த தூண்டுகோல் தான் மறைக்கல்வி ஆசான்கள். விரலுக்கேற்ற வீக்கம் என்பது போல் அறிவுக்கேற்ற அனுபவத்தை வயது வாரியாக வழங்கிய மறைக்கல்வி ஆசானுக்கு நன்றிகள் பல. சூரியனின் உக்கிரத்தையும் பொருட்படுத்தாமல் கடலின் நட்சத்திரமாய் விளங்கும் எம் செல்லக்குட்டி மறைக்கல்வி குழந்தைகளின் நடிப்பு அபாரம். பார்க்க வந்த பார்வையாளர்களையும் வியக்க வைத்தது. வாருங்கள், 2024ஆம் ஆண்டின் மதுரவாயில் புனித அந்தோணியார் ஆலய விவிலிய கண்காட்சியை நாமும் காண செல்வோம்.